காலை வணக்கம். உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God is so good, he is good always. சங்கீதம் 103 அழகாக போட்டிருக்குது, கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சீங்கன்னா, அவர் என்றைக்கும் கோபம் கொண்டிறார், அவர் என்றைக்கும் கடிந்து கொள்ளார் அப்படின்னு சொல்லி. வாட் அ குட் காட் we have, faithful father. நான் இருக்கிறது ஒரு மலை பகுதி. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளட் வந்தது. திடீர்னு பார்த்தா அந்த மலையெல்லாம் பாதியாக அங்கங்கே காணா போயிடுச்சு. லேண்ட்ஸ்லைடு அந்த மலையெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு. அப்போ தான் இந்த வசனம் மலை போல் அப்படியே இருந்துச்சு. அதெல்லாம் பெரிய இதெல்லாம் மூவ் ஆகுமா பார்த்தா அந்த வசனம் ஞாபகம் இருந்துச்சு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவருடைய மாறாத கிருபை, மாறாத அன்பு மாறவே மாறாது. எவ்வளோ பெரிய நல்ல ஆண்டவர் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் சந்தோஷமா உற்சாகமா, ஆண்டவரே நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், நீர் எனக்கு போதுமானவர்னு சொல்லி நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்விலும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்விலும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. One more time. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நீர்
போதுமானவர், நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். Hallelujah. Thank you, Lord. We worship you. We give you praise. We honor you, Lord. We lift up your name, Lord. We lift our hearts to you this morning, Lord. We worship you. Hallelujah. Thank you, Lord. I just want to be where you are, dwelling daily in your presence. I don't want to worship from afar. Draw me near to where you are. I just want to be where you are, in your dwelling place forever. Take me to the place where you are. I just want to be with you. I want to be where you are, dwelling in your presence, feasting at your table, surrounded by your glory. In your presence, that's where I always want to be. I just want to be, I just want to be with you. I just want to be where you are, dwelling daily in your presence. I don't want to worship from afar. Draw me near to where you are. Oh my God, you are my strength when I'm strong. When I'm in your presence, though I'm weak, you're always strong. I just want to be, I just want to be with you. I just want to be where you are, in your dwelling place forever. Take me to the place where you are. Take me, Lord. I just want to be with you. Want to be where you are, dwelling in your presence, feasting at your table, surrounded by your glory. In your presence, that's where I always want to be. I just want to be, I just want to be with you. I just want to be, I just want to be with you. Oh, we worship you, Lord. We just want to be with you. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்காக எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? And I want to tell you, when you wait upon the Lord, you will renew your strength. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அங்கே தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிரப்பும் போது அங்கே அதில் இருக்கிற விஷயமே வேற. ஏன்னா வசனம் அழகா சொல்லுது, கர்த்தருக்கு யாரெல்லாம் காத்திருப்பாங்களோ அவங்க புது பலன் அடைவாங்க, கழுகு போல செட்டைகளை பிரித்து உயர எழும்புவார்கள். Hallelujah. And that strength is something awesome.
ரோமர் 8:28 அழகா போட்டிருக்குது. Though all things work together for good those who love the Lord. பாருங்க, hallelujah. இந்த பாட்டு அழகா சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. The righteous will have trouble but God will deliver them. Hallelujah. எவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது let's just wait. It's worth to wait on the Lord. Hallelujah. Thank you. தீர்மானத்தின் படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு வேறு இல்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு வேறு இல்லையே. அவர் தீர்மானத்தின் படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு வேறு இல்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு வேறு இல்லையே. Thank you, Father. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு என்றும் போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு என்றும் போவதில்லை. கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல எழுந்திடுவேன். கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர எழும். அவர் தீர்மானத்தின் படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு இல்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு வேறு இல்லையே. Oh yes Lord, worship you. Lord, கர்த்தரையே நம்பிடுவோம் சகாயம் பெற்று என்று வாழ்ந்திருப்பான். கர்த்தரையே நம்பிடுவோம் சகாயம் பெற்று என்று வாழ்ந்திருப்பான். என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்றும் பாடிடுமே. இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்றும் பாடிடுமே. அவர் தீர்மானத்தின் படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு வேறு இல்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு வேறு இல்லையே. Hallelujah. Oh, we worship you, Lord. Thank you, Lord. Thank you, Father. கர்த்தரையே சாத்திருப்போம், உடனே சமாதானம் பெற்றிடுவான். கர்த்தரையே சாத்திருப்போம், உடனே சமாதானம் பெற்றிடுவான். கர்த்தரையே காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். கர்த்தரையே காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். அவர் தீர்மானத்தின் படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு வேறு இல்லையே. நடப்பது
நன்மைக்காக தீமைக்கு வேண்டில்லை. அன்றியும் அவர் தீர்மானத்தின் படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக தீமைக்கு வேண்டில்லை. நடப்பது நன்மைக்காக தீமைக்கு வேண்டில்லை. One last time. நடப்பது நன்மைக்காக நடப்பது நன்மைக்காக. Hallelujah, hallelujah. Thank you, Lord. Oh, we praise you, Lord. Oh, we praise you. Oh, we give you thanks, Lord. Hallelujah. Father, we want to worship you. Hallelujah. We want to surrender our lives to you, Lord. நீங்க தான் எங்களுடைய ஆதாரம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரணடைகிறோம்ப்பா. நீங்க இல்லாம எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே, without me you can't do anything. உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா. Father, we want to surrender our hearts to you. We worship you, Lord. எங்க வாழ்க்கையில் நடக்கிற புயல்கள், சவால்கள், எல்லாத்துக்கும் பதில் நீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். ஹalleluya. நிரப்புங்கப்பா. Thank you, Lord. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் திரும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மீறே உம் பாதத்தின் சுவடுகளே. பொங்கி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள்
அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. You alone are worthy. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. பாவுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் அப்பா. And you will send your word and heal us. Thank you, Father, for your provision. Oh, reach out to us, Lord. வியாதியே உன் தலை குனிந்ததே, என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே. என்னை எதிர்க்க கூடியது எது? ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. வியாதியே உன் தலை குனிந்ததே, என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே. என்னை எதிர்க்கும் என்னை எதிர்க்க கூடிய எது? ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. Oh, we worship. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. Oh, we worship you. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. Thank you, Lord. அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. We bow down before you. We lift our hearts to you. We worship you. Hallelujah. Today's Bible reading is from the book of Mark, chapter 10, verses 46 to 52. Mark, chapter 10, 46 to 52. Now they came to Jericho. As he went out of Jericho with his disciples and a great multitude, blind Bartimaeus, the son of Timaeus, sat by the road begging.
And when he heard that it was Jesus of Nazareth, he began to cry out and say, Jesus, son of David, have mercy on me. Then many warned him to be quiet, but he cried out all the more, Son of David, have mercy on me. So Jesus stood still and commanded him to be called. Then they all called the blind man, saying to him, Be of good cheer, rise, he is calling you. And throwing aside his garment, he rose and came to Jesus. So Jesus answered and said to him, What do you want me to do for you? The blind man said to him, Rabboni, that I may receive my sight. Then Jesus said to him, Go your way, your faith has made you well. And immediately he received his sight and followed Jesus on the road. Here ends today's Bible reading. Thanks be to God. இன்றைய நாளுக்கான வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52ஆம் வசனம் வரை. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 52 வரை. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை. Would you turn in your Bibles to Acts chapter 4 again this morning? இந்த காலை வேளையிலுமா நாம் மீண்டுமாக அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். We want to look back at the early believers' prayer in that chapter. ஆதி விசுவாசிகளுடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். We want to continue from where we left week before last, and we want to finish up with our witness series today. நாம் எந்த இடத்துல விட்டோமோ ஒரு வாரத்துக்கு முன்பாக அதிலிருந்து நாம் தொடர்ந்து பார்ப்போம். இந்த நாளிலே நாம் கர்த்தரோடு நாம் இருக்கிற அந்த உறவிலே என்ற அந்த விட்னஸ் குறித்த அந்த சீரீஸ் இன்றோடு நாம் முடிக்கிறோம். I want to quickly do a recap of what we studied last time when we meditated on the prayer of the early believers. ஆதி விசுவாசிகளுடைய ஜெபத்தை குறித்து நான் கடந்த வாரத்துக்கு முன்பாக சொன்ன காரியங்களை நான் குயிக்காக மீண்டுமாய் கூற விரும்புகிறேன். We began looking at two things basically: how the prayer of the early believers were explained in the book of the Acts of the Apostles, and how they experienced their prayer life. நாம் ரெண்டு காரியங்களை நாம் அதில் பார்த்தோம். ஒன்று அப்போஸ்தல புஸ்தகத்திலே எப்படி ஆதி விசுவாசிகளுடைய ஜெப வாழ்க்கை விவரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இன்னொரு காரியம் என்னவென்றால் அவர்கள் ஜெப வாழ்க்கையில் அதை அவர்கள் எப்படியாய் அனுபவித்தார்கள் என்றும் சொல்லி நாம் பார்த்தோம். Then we saw how the early believers prayed regularly, and then they prayed customarily. It was a customary practice. They followed a certain time of the day when they prayed regularly, and then they had a prayer life that was very spontaneous. Whenever they encountered a problem, their instinctive reaction was prayer. நாம் அதில் மூன்று காரியங்களை குறிப்பாக நாம் பார்த்தோம். அந்த விசுவாசிகள் எப்படி ஜெபித்தார்கள், எப்படி ஒவ்வொரு முறையும் அவர்கள் தவறாமல் ஜெபித்தார்கள் என்று பார்த்தோம். அடுத்ததாக வழக்கமாக ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்து அவர்கள் ஜெபித்தார்கள். மூன்றாவதாக தன்னிச்சையாக எந்த ஒரு பிரச்சனையை அவர்கள் சந்தித்த நேரங்களில் உடனடியாக அவர்கள் தன்னிச்சையாக அவர்கள் ஜெபித்ததை நாம் பார்த்தோம். For the early church, prayer was their steering wheel, not a spare tire. ஆதி சபையினருக்கு அவங்க ஜெப வாழ்க்கையானது ஒரு ஸ்டியரிங் வீல் போல இருந்தது. அது ஒரு சாதாரண ஸ்பேர் டயரை போல அவர்கள் பயன்படுத்தவில்லை. Then we saw from Acts chapter 4 how exactly they prayed, how it was practiced. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்திலிருந்து அவங்க எப்படி ஜெபித்தார்கள், அதை எப்படி அனுபவித்தார்கள் ஜெப வாழ்க்கை என்று சொல்லியும் நாம் பார்த்தோம். We actually took a listen to their prayer meeting in Acts chapter 4. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் அவர்கள் செய்த அந்த ஜெபத்தை நாம் பார்த்தோம். And we notice how their prayer was first of all straightforward. அந்த ஜெபமானது எப்படி ஒரு நேரடியான ஒரு ஜெபமாய் இருந்தது என்று பார்த்தோம். It was an authentic prayer, a heartfelt prayer. அது இருதயத்திலிருந்து வந்த ஒரு உண்மையான ஜெபமாய் இருந்தது. They prayed honestly.
அவர்கள் உண்மையாய் ஜெபித்தார்கள். And secondly, their prayers had perspective. இரண்டாவதாக நாம் பார்த்தோம், அவர்கள் ஜெபம் வந்து கர்த்தரை குறித்த ஒரு நல்ல கண்ணோட்டத்தை பெற்றிருந்தது. They begin their prayer by recognizing who they are praying to. யாரிடத்தில் அவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். They understood that they were not praying to an earthly king, but to the one who had the highest authority. ஏதோ பூமியின் ஒரு ராஜாவிடத்தில் ஜெபிக்கவில்லை, எல்லாவற்றுக்கும் மேலாய் அதிகாரம் உடைய தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். The creator, the ruler of the universe, முழு உலகத்தையும் சிருஷ்டித்த தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். the sovereign Lord, the King of Kings. ராஜாதி ராஜா, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆளுகை நிறைந்தவர். And we saw how the scriptures help elevate our perspective of God. எப்படி வேத வசனமானது நாம் கர்த்தரை குறித்ததான காரியத்தை அது இன்னுமாய் அது உயர்த்தி காண்பிக்கிறது என்பதை சொல்லி நாம் பார்த்தோம். When our prayers are based on scriptures, they're going to be powerful prayers. நம்முடைய ஜெபமானது கர்த்தருடைய வசனத்தை சார்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது அது வல்லமையுள்ள ஜெபமாய் மாறுகிறது. And God wants us to know and believe who He is before, we start praying. He wants us to understand what He is capable of doing before He starts working in our lives. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்படியாய் வல்லமையாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And we saw from Bartimaeus' story how he had the right perspective of Jesus, and he fully believed that Jesus was able to heal him. நாம் பர்த்திமேயு என்ற அந்த குருடனுடைய கதையிலிருந்து நாம் பார்த்தோம் எப்படியாய் அவன் இயேசுவை குறித்த ஒரு நல்ல கண்ணோட்டத்தை வைத்திருந்தான். இயேசுவானவரால் என்னுடைய குருட்டை தன்மையிலிருந்து எனக்கு ஒரு பார்வை கொடுக்க முடியும் என்பதை அவன் அறிந்திருந்தான். He fully knew who he was crying out to. யாரிடத்தில் நான் கதறுகிறேன் என்பதை அவன் அறிந்திருந்தான். He understood who Jesus was, and he had the right perspective of Jesus. இயேசுவை குறித்ததான சரியான ஒரு நோக்கத்தை அவன் பெற்றிருந்தான். Let's look back at that portion here. Let's turn our Bibles to Mark chapter 10 verse 47. மார்க் 10வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிப்போம். When he heard that it was Jesus of Nazareth, he began to shout, "Jesus, son of David, have mercy on me." அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறான் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். Here is a blind man who spent most of his life at the gate of Jericho. இந்த இடத்தில் நாம் எரிகோவின் அந்த வாசல் அண்டையிலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் குருடனாகவே செலவழித்த ஒருவனை குறித்து நாம் பார்க்கிறோம். They say Jericho had a large number of blind people who were relying on the generosity of other people, the travelers who passed by the gate. அந்த எரிகோ பட்டணத்திலே அநேக குருடர்கள் இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் அந்த வழி அருகே செல்லுகிறவர்களை நம்பி அவர்களிடத்தில் பிச்சை கேட்டு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். So Bartimaeus probably never moved much from Jericho because he had to rely on these people who are traveling through this gate so that they can help him. பர்த்திமேயு ஒருவேளை அந்த எரிகோ அந்த வாசல் அண்டை விட்டு அதிக தூரம் சென்றிருக்கவே முடியாது என்று நான் சொல்லி நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த வழியாக கடந்து செல்கிறவர்களே நம்பி அவனுடைய வாழ்க்கை இருந்தது. And as a blind man, he has never seen Jesus do a miracle. அவன் ஒரு குருடனா இருந்தபடினால் இயேசு செய்த எந்த ஒரு அற்புதத்தையும் அவனால் பார்த்திருக்க முடியாது. But amazingly, he had understood about Jesus correctly. ஆனால் இயேசுவை குறித்து அவன் தெளிவாய் அறிந்திருந்தான். Through what others have probably told him, at the gate of the city where a lot of information were passed on. I'm sure you got to understand and hear a lot of things about Jesus. அவன் மற்றவர்கள் சொன்ன காரியத்தை வைத்துக்கொண்டு இயேசுவானவர் யார் என்று அவன் அறிந்து கொண்டான். அந்த ஒரு பட்டணத்தின் அந்த கதவண்டையிலே அநேக கருத்துக்கள் பரிமாற்றப்படுகிற அந்த காரணத்தினால் அதிலிருந்து அவன் இயேசுவை யார் என்று அவன் தெரிந்திருக்க கூடும். So the gate of the city those days is like the news channels of the day, like we have NDTV and BBC. அந்த நாட்களில் அந்த ஒரு பட்டணத்தின் வாசல் தான் இப்பொழுது இருக்கிற இந்த நியூஸ் சேனல் போல NDTV, BBC போன்ற அநேக எப்படியா நாம் அநேக நியூஸை அந்த சேனல்ஸ் மூலமா தெரிந்து கொள்கிறோம். அப்படித்தான் அந்த நாட்களில் அந்த ஒரு பட்டண வாசல் காணப்பட்டது. Travelers came from different parts and gave news to the elders of the gate. அநேக பயனாளிகள் அந்த வாசலின் அருகே அவர்கள் பயணம் செய்யும் பொழுது அங்கிருந்த தலைவர்களிடத்தில் அநேக கருத்துக்களை அவர்கள் பரிமாறினார்கள். So a lot of news were discussed and passed around in that little gate area of the city. ஒவ்வொரு பட்டணத்தின் அந்த கேட்ல தான் அநேக காரியங்கள் பேசப்பட்டது. So from all what he had been hearing about Jesus, the miracles and the signs and wonders done by Jesus, that he cures the lepers and he unstops deaf ears, opens the blind eyes, even makes the lame people to walk again, even raises the dead people back to life. Bartimaeus was fully convinced that Jesus was indeed the Messiah.
அவன் கேட்ட அநேக காரியங்கள், இயேசு செய்த அற்புதங்கள், அவர் எப்படியாய் குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறார், செவிடானவர்கள் காதுகள் திறக்கப்படுகிறது, குருடனின் கண்கள் திறக்கப்பட்டது, எப்படி நடக்க முடியாத சப்பானிகள் நடந்தார்கள், மரித்து போனவர்களை எப்படி அவர் உயிரோடு எழுப்பினார் போன்ற அநேக காரியங்களை அவன் கேட்டுக்கொண்டே இருந்தபடினால் தாவீதின் குமாரனாகிய இந்த இயேசுதான் மேசியா என்பதை அவன் நன்றாக அறிந்தான். From all what he heard from people, he had fully developed a very strong belief that Jesus, the son of David, was indeed the Messiah. மக்கள் பேசிக்கொண்டிருந்த காரியங்களை வைத்து அவன் அறிந்து கொண்ட அந்த காரியங்கள் மூலமாக தாவீதின் குமாரனாகிய இயேசு, இந்த இயேசுதான் மேசியா என்பதை அவன் நன்றாக புரிந்து கொண்டான். Though he didn't have the physical sight, he had an insight that the people with perfect 20/20 vision didn't have. அவனுக்கு கண்கள் இல்லாத பொழுதும் கூட, ஆனால் கர்த்தரை குறித்த ஒரு பெரிய புரிந்து கொள்ளுதல் அவனுக்கு இருந்தது. நல்ல ஒரு கண் பார்வை உடையவர்களை காட்டிலும் அவன் அநேக காரியங்களை இயேசுவை குறித்து தெளிவாக அறிந்திருந்தான். He had the right spiritual insight about Jesus from all what he had been hearing, which even the people with perfect physical sight did not have. நல்ல பார்வை உடையவர்களுக்கு கூட இல்லாத ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல கருத்தானது இந்த பர்த்திமேயுவுக்கு கண் பார்வை இல்லாவிட்டாலும் இயேசுவை குறித்த ஒரு நல்ல ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை அவன் பெற்றிருந்தான். Although he was blind, I'm sure he got to go to the synagogue and pay attention to the reading of the Torah. அவன் கண் பார்வை இல்லாதவனாய் இருந்தாலும் அவன் ஜப ஆலயங்களுக்கு சென்று அங்க வாசிக்கப்பட்ட காரியங்களை அவன் கேட்டிருக்க கூடும். He must have heard from the book of the prophets. அநேக தீர்க்கதரிசிகளோட புத்தகத்தை அவன் கேட்டிருப்பான். And especially from the reading of the prophets like Isaiah, where you could have heard something like this: the Spirit of the Lord is upon me because he's anointed me to preach the gospel to the poor, and many good things that the Messiah would do, including bringing recovery of sight to the blind. அவன் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்ட காரியங்களை அவன் கேட்டிருக்க கூடும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் போன்ற அநேக காரியங்கள், எப்படி குருடருக்கு பார்வை கிடைக்கும் என்பது போன்ற காரியங்களையும் அவன் கேட்டிருக்க கூடும். So when Bartimaeus heard about how Jesus was opening the blind eyes of people in different towns of the country, he must have come to a perfect conclusion that this was indeed the Son of God, the Son of David, the Messiah. அவன் இயேசுவானவர் செய்த அந்த அற்புதங்களை, ஜனங்கள் பேசிக்கொண்டிருந்த காரியங்களை அவன் அறிந்த பொழுது இவர்தான் மேசியா, இவர்தான் தாவீதின் குமாரன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். So he must have been waiting for this perfect moment when Jesus would pass by the gate again. மீண்டுமா இந்த வாசல், எரிகோ வாசலின் அருகே கடந்து இயேசுவானவர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி அவன் காத்திருந்திருக்க கூடும். He must have told himself, I'm going to just scream out, Jesus, Son of David, have mercy on me. Next time when I see Jesus come through this side, I'm going to cry out to him. இதே போல இந்த வழியாக இயேசுவானவர் மீண்டுமா இந்த பக்கம் வரும்பொழுது நான் உரத்த சத்தமாய் கதற போகிறேன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. That's why the way he addressed Jesus as the Son of David made Jesus to stop. அவன் அதனால்தான் தாவீதின் குமாரனே என்று பர்த்திமேயு கதறின பொழுது அது இயேசுவையே நிற்க வைத்தது. Let's read from verse number 49. 49வது வசனத்தை நாம் வாசிப்போம். Mark chapter 10 verse number 49. Jesus stopped and said, call him. So they called to the blind man, cheer up, on your feet, he is calling you. Verse number 50. Throwing his cloak aside, he jumped to his feet and came to Jesus. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். It says Jesus stopped. இயேசு நின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். He was held back by the way he addressed Jesus. இயேசுவானவரை அவன் அழைத்த விதத்தின் நிமித்தம் இயேசுவானவர் அங்க நின்றார். Jesus understood that Bartimaeus already had the right perspective of who he was. அவர் யார் என்பதை பர்த்திமேயு நன்றாக புரிந்து விட்டான் என்பதை இயேசு அறிந்திருந்தார். And he called him as the Son of David, the Messiah. தாவீதின் குமாரனே என்று அவன் கதறின பொழுது. And look at the way the blind man approaches Jesus here. இந்த இடத்தில் எப்படியா அந்த குருடன் இயேசுவின் இடத்தில் வருகிறான் என்று பாருங்கள். He throws his cloak aside and jumps to his feet and comes to Jesus. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு அவன் இயேசுவினிடத்தில் வந்தான். There's something about Bartimaeus throwing aside his cloak. அந்த இடத்தில் அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எறிந்து விடுவதில் ஒரு காரியம் மறைந்திருக்கிறது. Some scholars say that this coat was issued by the government. சிலர் சொல்லுகிறார்கள் இந்த மேல் வஸ்திரமானது அரசாங்கத்தினால் அந்த ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று. It gave the wearer the legitimacy to collect alms. அவர்கள் அந்த வஸ்திரத்தை அணிந்திருக்கும் பொழுது அவர்கள் பிச்சை கேட்கலாம். So when Bartimaeus discarded this coat, he was making a very bold declaration that he was saying to the world around that he no longer would need this coat again.
அவன் அதை எறிந்துவிட்டு எழுந்தான் என்று நாம் பார்க்கும் பொழுது அதில் அவன் ஒரு தைரியமாக ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். இனி எனக்கு இந்த கோட்டை தேவையில்லை என்பதை அவன் அறிவிக்கிறான். He was demonstrating his faith already in Jesus. இயேசுவின் மேல் அவனுக்கு இருந்த விசுவாசத்தை அவன் அப்படியே காண்பித்தான். Jesus has come, so he's going to be healed. இயேசுவானவர் வந்து விட்டார், எனக்கு சுகம் கிடைக்க போகிறது என்பதை அறிந்தான். He would no longer be dependent on the government or the help of people. இன்னுமாய் நான் அரசாங்கத்தின் மீதோ மற்ற ஜனங்கள் மீதோ நான் நம்பி அவர்களை சார்ந்திருப்பதில்லை என்பதை அவன் உணர்ந்தான். He was becoming dependent upon the Lord completely now. கர்த்தரையே சார்ந்து அவன் வாழ துவங்கினான். So from that day forward, he began experiencing the life of God in all aspects of life. அவனுடைய எல்லா வாழ்க்கையின் பகுதிகளிலும் அவன் தேவனுடைய அந்த வல்லமையை அவன் உணர ஆரம்பித்தான். So Bartimaeus' prayer had the right perspective. He understood who Jesus was. பர்த்திமேயுடைய ஜெபத்தில் அவனுக்கு சரியான ஒரு வெளிப்பாடு இயேசுவை குறித்து அவனுக்கு இருந்தது. And so was the prayers of the early Christians. அப்படிதான் ஆதி விசுவாசிகளுக்கும் இருந்தது. Their prayers had perspective. அவர்கள் சரியான கண்ணோட்டத்தை பெற்றிருந்தார்கள். There's something else about their prayer. அவர்களுடைய ஜெபத்தில் இன்னொரு காரியமும் இருந்தது. Let's come back to Acts chapter 4. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துக்கு வருவோம். It was very specific. அவர்களுடைய ஜெபம் குறிப்பாய் இருந்தது. It wasn't vague at all. அவர்களுடைய ஜெபமானது குறிப்பாய் இருந்தது. Let's look back again verses 29 through 30. 29-30 வசனங்களை நாம் பார்ப்போம். And see how specific their prayer was. Now Lord, look on their threats and grant to your servants that with all boldness they may speak your word, by stretching out your hand to heal, and that signs and wonders may be done through the name of your holy servant Jesus. எப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். We see how their prayers had some specific request. இந்த இடத்தில் அவருடைய ஜெபத்தில் எப்படி சில குறிப்புகள் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். First of all, they pray for boldness. அவர்கள் இங்கு தைரியத்துக்காக ஜெபிக்கிறார்கள். Secondly, they pray that signs and wonders would happen in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார்கள். What really amazes me is that they did not pray for protection for their lives from persecution. இந்த இடத்தில் ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால் அவர்கள் தங்கள் இந்த துன்பமான இந்த நாட்களில் அவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் இங்கு ஜெபிக்கவில்லை. After being threatened by the leaders that if they continued preaching, they would be killed, they would be put behind bars. They did not pray for protection. They pray for boldness that they can continue preaching the word of God. இந்த இடத்தில் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தால் அவர்கள் நிச்சயமாக கைது பண்ணப்படுவார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தும் கூட அந்த பாதுகாப்புக்காக அவர்கள் ஜெபிக்கவில்லை. ஆனால் தைரியமாய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றுதான் இங்கு ஜெபிக்கிறார்கள். It really amazes me how their hearts were so focused on preaching the good news despite all opposition. எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் அவர்களுடைய இருதயம் எப்படியாய் ஒரே நோக்கத்தோடு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது அவர்கள் நிலைத்திருந்தார்கள். So their prayer was honest, also very specific. அவர்களுடைய ஜெபமானது உண்மையாய் இருந்தது, குறிப்பாய் இருந்தது. They pray for boldness. அவர்கள் தைரியத்துக்காய் ஜெபித்தார்கள். Secondly, they pray for signs and wonders. பின்பு அவர்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற வேண்டும் என்றும் ஜெபித்தார்கள். A simple prayer but very very specific. ஒரு சாதாரண ஜெபம், ஆனால் அது குறிப்பான ஜெபம். Coming back to the Bartimaeus story in Mark chapter 51, we see how the blind man was very specific. மீண்டும் நாம் பர்த்திமேயுடைய கதைக்கு நேராய் வரும் பொழுது அந்த மார்க் 10வது அதிகாரம் 51வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். We see Jesus asking him, what do you want me to do for you? Verse number 51. What do you want me to do for you? Jesus asked. The blind man said, Rabbi, I want to see. Verse number 52. Go, said Jesus, your faith has healed you. Immediately he received his sight and followed Jesus along the road. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். Look at the question of Jesus here. இந்த இடத்தில் இயேசுவுடைய கேள்வியை பாருங்கள். What do you want me to do for you? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? What a question to ask. எப்படிப்பட்ட ஒரு கேள்வி பாருங்கள். A blind man who's been blind for all his years, all his lifetime. ஒரு குருடன் தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் ஒரு குருடனா தான் இருக்கிறான். Obviously he needed his eyes to be open. அவனுடைய கண்கள் திறக்கப்படுவதுதான் அவனுடைய தேவையா இருந்தது. But why would Jesus ask that question, what do you want me to do for you? ஏன் இயேசு இப்படி ஒரு கேள்வி அவர் கேட்க வேண்டும்? He wants the blind man to articulate or specifically express his need. What is your specific need now?
தன்னுடைய தேவை என்ன என்பதை அவன் தெளிவாய் தன்னுடைய வாய் மூலமாய் அவன் அறிக்கையிட வேண்டும் என்பதை இங்கே இயேசு கேட்கிறார். Jesus is asking him to be very specific here. நீ குறிப்பாய் நீ கேட்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். So here's a very powerful lesson for us to learn. இதுல இருந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். By asking Bartimaeus to be specific, Jesus is teaching us that specific request will bring a specific answer that will lead us to a specific praise. இந்த இடத்தில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், பர்த்திமேயுனிடத்தில் இயேசுவானவர் ஒரு குறிப்பாய் ஒரு கேள்வியை கேட்டது நிமித்தம் அவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நாம் குறிப்பாய் நாம் ஜெபிக்கும் பொழுது குறிப்பான அந்த பதில் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதன் மூலமாய் நாம் குறிப்பாய் நாம் தேவனை துதிக்கவும் முடியும். You know, some people pray like this: God, just bless everyone, everywhere with everything. சிலர் இப்படியாக ஜெபிக்கிறார்கள், தேவனே எல்லாரையும் ஆசீர்வதியும், எல்லா இடத்திலும் இருக்கிறவர்களை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதியும். That prayer might well sound very generous and big-hearted. அது ஒரு மிகவும் ஒரு பெரிய இருதயத்தோடு இருக்கிற ஒரு ஜெபத்தை போல நமக்கு காட்சி அளிக்கலாம். But that prayer has no focus, no specific burden, no concern for anybody in particular. ஆனால் இந்த ஜெபத்தில் ஒரு பாரமும் இல்லை, அது யாரை குறித்தும் அது குறிப்பாக ஜெபிக்கப்படவும் இல்லை. We need to be specific when we go to Jesus in prayer. We are placing our request before God. நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நாம் குறிப்பாய் நம்முடைய தேவைகளை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். It's like when we go to a restaurant, we go with a specific need. நாம் ஒரு ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட செல்லும் பொழுது நாம் ஒரு குறிப்போடு நாம் செல்கிறோம். Do you ever remember a time when you went to a restaurant and asked the people there, I have a general food need, give me something? நாம் எப்பயாவது ஒரு ஹோட்டலுக்கு சென்று இப்படியாக எனக்கு சாப்பாடு தேவைப்படுகிறது, ஏதாவது கொடுங்கள் என்று சொல்லி நாம் கேட்டிருக்கிறோமா? No, I don't think so. We will always go with a very specific need. நாம் எப்பொழுதுமே ஒரு குறிப்பாக சென்று நாம் சொல்லுகிறோம். We will look at the menu and choose a specific food that we want to eat. நாம் அந்த மெனுவை பார்த்து நாம் என்ன சாப்பிட வேண்டுமோ அதை தான் நாம் கேட்கிறோம். I want puri, I want idli, or whatever. எனக்கு பூரி மசாலா வேணும், இட்லி வடை வேணும் என்று சொல்லி நாம் We கேட்கிறோம். are very specific in what we want to eat. நாம் எதை சாப்பிட வேண்டுமோ அதை நாம் குறிப்பாய் கேட்கிறோம். Here I'm reminded of an incident that took place many years ago, and it concerns our daughter Rebecca's faith. அநேக வருடங்கள் முன்பாக நடைபெற்ற ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அது என்னுடைய மகள் ரெபேக்காவுடைய விசுவாசத்தை குறித்தது. She's an adult now. She's gone to college now, but this happened perhaps when she was 3 or 4 years old. இப்பொழுது அவள் ஒரு பெரிய மகளா இருக்கிறார், கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் இது அவளுக்கு 3-4 வயது இருந்த பொழுது நடந்த ஒரு காரியம். She wanted us to buy bubbles to play with. அவளுக்கு bubbles வைத்து விளையாடுவதற்காக அவர் She கேட்டுக்கொண்டிருந்தார். kept asking her mom to buy her a pack of bubbles. எனக்கு bubbles வேண்டும் என்று சொல்லி தாயினிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தாள். Getting some quality bubbles those days used to be very difficult. You could have some, locally made stuff, but then she was not very convinced about buying those stuff. So she wanted her daughter to pray so that Jesus would give her the best bubbles. அந்த பக்கத்துல இருந்த கடைகளில் எல்லாம் நம்மளுக்கு நல்ல பபிள்ஸ் கிடைக்காத காரணத்தினால அவங்க தாயானவர்கள் இப்படியாக அவளை ஜெபிக்கும்படியாக எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருந்தார்கள். She asked her to pray to Jesus and told her that he would bless her with the best bubbles. நீ தொடர்ந்து ஜெபம் பண்ண, அப்பொழுது தேவன் உனக்கு பெஸ்ட் பபிள்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினார். So Rebecca started praying very specifically, Jesus, give me the best bubbles. ரெபேக்கா குறிப்பா இப்படியாக ஜெபிக்க ஆரம்பித்தால், ஏசப்பா எனக்கு பெஸ்ட் பபிள்ஸ் கொடுங்க என்று சொல்லி. A few months later, an American family of friends visited us. அநேக மாதங்களுக்கு பின்பாக எங்களுடைய நண்பர்களா இருந்த ஒரு அமெரிக்க குடும்பத்தினர் எங்களை விசிட் பண்ணாங்க. They actually come to India for ministry. அவர்கள் ஊழியத்துக்கு என்று இந்தியாவுக்கு வந்திருந்தார்கள். So when they saw Rebecca, they told her that they had a gift for her. அவர்கள் பெக்கியை பார்த்தவுடன் அவங்க சொன்னாங்க, நான் உனக்காக ஒரு gift வைத்திருக்கிறேன் என்று. And they pulled out the gift that they had from their bag. அவங்க பேக்ல இருந்து அந்த gift எடுத்தார்கள். Guess what it was? அது என்னவென்று கெஸ் பண்ணீங்களா? It was a pack of 2 bubbles. அந்த இடத்துல 2 bubbles வைத்த ஒரு பாக்கெட் இருந்தது. It was even surprising that the name of the brand was Best Bubbles. அதுல என்ன ஆச்சரியமான காரணம், அந்த பபிள்ஸோட பேரே பெஸ்ட் பபிள்ஸ். So my daughter was so encouraged when she saw how her prayers were exactly specifically answered. என்னுடைய மகளுடைய விசுவாசம் அப்பொழுது நன்றாக கட்டப்பட்டது, எப்படியா தன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் என்று சொல்லி அறிந்து மகிழ்ச்சி அடைந்தார். So the little girl's prayer life and even faith was strengthened so powerfully on that day that she understood that how Jesus could answer her prayers specifically. எப்படியாய் கர்த்தர் நாம் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஸ்பெசிபிக்காக நான் பதிலை கொடுக்கிறார் என்பதை அவள் புரிந்து கொண்டார். I'm sure all of us have such testimonies this morning. எல்லாருக்குமே இப்படிப்பட்ட சாட்சிகள் கண்டிப்பாக இருக்கும். So Bartimaeus was very specific in his request and Jesus answered his prayer. பர்த்திமேயு குறிப்பாய் ஜெபித்தான், தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். And I'm sure he didn't have to live in Jericho the rest of his lifetime.
மீண்டுமாய் அந்த எரிகோவிலே தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் அவன் கழிக்க வேண்டியதாக இல்லை. We see how from the text he began following Jesus on the road, எப்படியா இயேசுவை பின்தொடர்ந்து வழியருகே செல்ல துவங்கினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். which would mean he would have followed Jesus to Jerusalem, இது எதை காண்பிக்கிறது என்றால் இயேசுவை பின்தொடர்ந்து அவன் எருசலேமுக்கு சென்றிருக்க கூடும். which means he would see Jesus when he presents himself on that donkey on the Mount of Olives on Palm Sunday, when all the crowd started, shouting, Hosanna அது to the Son of God. எதை காண்பிக்கிறது என்றால் அந்த ஒலிவ மலையிலிருந்து ஏசப்பா அந்த பவனியில் கழுதையின் மேல் செல்லும் பொழுது எப்படி ஜனங்கள் எல்லாம் ஓசனா என்று கூறின பொழுது அங்க பர்த்திமேயும் இருந்திருக்க கூடும். Which means again you would see him on a cross crucified, you would see him rise again. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையும் அவன் பார்த்திருப்பான், அங்கிருந்து உயிரோடு எழுந்த இயேசுவையும் அவன் பார்த்திருக்க He கூடும். must have been part of everything that happened in Jesus' life until he was taken back. Even he was probably among those people who saw Jesus ascend back into heaven. அவன் இயேசுவினுடைய வாழ்க்கையில் அதுக்கு பின்பாக நடந்த எல்லா காரியத்திலும் அவன் பங்கு பெற்றிருக்க கூடும். மீண்டுமா இயேசு பரத்துக்கு ஏறின காரியத்தை கூட அவன் பார்த்திருக்கலாம். And most amazingly, the first thing that he saw after his eyes were opened was Jesus. How cool is that? அவன் முதலாவது பார்த்த காரியம், அவன் கண்கள் திறக்கப்பட்டவுடன் இயேசுதான். அது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான காரியம் பாருங்க. What a beautiful experience. For the first thing that you ever see in life is Jesus. நம்முடைய வாழ்க்கையில முதலாவது பார்க்கிற நபர் இயேசுவாக இருப்பார் என்றால் அது எத்தனை ஒரு 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 மகிழ்ச்சியான காரியமா இருக்கும். Every person I know who's blind on the earth today, as a Christian, one day the first thing that they will ever get to see in heaven is Jesus. இந்த பூமியிலே கிறிஸ்தவர்களாக இருந்து குருடராய் வாழ்கிற அநேக ஜனங்கள் பாருங்கள், பரலோகத்துல முதலாவது அவர்கள் பார்க்க போகிற நபர் இயேசுவாக இருக்கும். I'm sure some of us must have heard about this person by name Fanny Crosby, who was a songwriter, but she was a born blind person. நம்மில் அநேகருக்கு ஃபேனி கிராஸ்பி என்ற ஒரு சகோதரியை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் ஒரு பாடல்களை எழுதுகிற நபராய் இருந்தாங்க, ஆனால் அவர்கள் பிறக்கும் பொழுதே குருடராய் பிறந்தாங்க. She was blind all her life. அவர்கள் வாழ்நாள் எல்லாம் குருடராய் இருந்தாங்க. They say she has written about 8,000 or even more number of songs and hymns. அவர்கள் 8,000 பாடல்களுக்கு மேலாக ஆண்டவரை துதித்து பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. Some of the famous hymns like Blessed Assurance, To God Be the Glory, Jesus Keep Me Near the Cross. The songs that we often sing without even realizing who wrote those songs, we must understand were songs written by Fanny Crosby. ஃபேனி கிராஸ்பி என்ற சகோதரினால் எழுதப்பட்ட பாடல்களை நாம் அடிக்கடி பாடிக்கொண்டிருக்கிறோம், ஆனாலும் அதை அறியாமல் ஒருவேளை இருந்திருக்கலாம். Blessed Assurance, Jesus Keep Me Near the Cross, To God Be the Glory போன்ற அந்த ஃபேமஸான ஹிம்ஸ் எல்லாம் இந்த பார்வையற்ற இந்த சகோதரி தான் எழுதியிருக்கிறார்கள். I believe once a pastor said something like this to her. ஒரு நாள் ஒரு போதகர் அவர்களை பார்த்து இப்படியாக கூறினார்கள். It's a pity that you cannot see when God has gifted you with so many skills, especially in writing so many songs for the church. It's a pity that he has left you blind. என்ன ஒரு பரிதாபம், உங்களுக்கு இவ்வளவு தாளந்துகளை கர்த்தர் கொடுத்தும் உங்களுக்கு எப்படி குருடனாய் தேவன் படைத்து விட்டாரே என்று சொல்லி ஒரு போதகர் அந்த அம்மையாரை பார்த்து கூறினார்கள். She said, you know what, if I could ever had one request of God, it's that I would be born blind. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஜெப விண்ணப்பம் என்னவா இருக்கும் என்றால் நான் குருடனாய் பிறக்க வேண்டும் என்பதுதான் என்று அவர்கள் கூறினார்கள். And I believe the pastor asked her, why would you want that? ஏன் அப்படி நீங்கள் கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள். She said, because that means the first face that will ever gladden my sight will be the face of my Savior. ஏனென்றால் முதலாவது முகம், நான் பார்க்க போகிற முகம், என்னை மகிழ்ச்சி படுத்த போகிற முகம், அது இயேசுவினுடைய முகமாய் இருக்கும் என்று கூறினார்கள். What a beautiful faith she had. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. Now let's come back to the early believers' prayer in the book of Acts. அப்போஸ்தல புத்தகத்திலிருந்து அந்த விசுவாசிகளுடைய ஜெபத்துக்கு நேராக நாம் திரும்ப வருவோம். We saw how first of all it was a straightforward prayer. அது எப்படியாய் ஒரு நேரடியான ஜெபமா இருந்தது. And then their prayers had perspective. ஒரு நோக்கம் இருந்தது. And their prayers were specific. அவருடைய ஜெபமானது குறிப்பான ஜெபமா இருந்தது. Finally we see how their prayers were fruitful. எப்படியாய் இறுதியாக அவருடைய ஜெபமானது கனி உள்ளதா இருந்தது என்று பார்க்க இருக்கிறோம். Let's read verse number 31. 31வது வசனத்தை வாசிப்போம். When they had prayed, the place where they were assembled together was shaken, and they were all filled with the Holy Spirit, and they spoke the word of God with boldness. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். And exactly what they prayed for.
இதுதான் அவர்கள் ஜெபித்தார்கள். They asked for boldness, and now they have the boldness to preach the word of God. அவர்கள் தைரியத்துக்காக ஜெபித்தார்கள். இப்பொழுது தைரியம் தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். So God answered their honest and specific prayer here. கர்த்தர் அவர்களுடைய உண்மையான குறிப்பான ஜெபத்தை கேட்டார். First we see a physical manifestation. முதலாவது அங்க ஒரு பெரிய வெளிப்பாடை நாம் பார்க்கிறோம். The place was shaking. அந்த இடத்துல அந்த இடம் அசைந்தது. It was sort of a sign that he was with them. தேவன் அவர்களோடு இருந்தார் என்பதை காண்பிக்கிற ஒரு அடையாளமாக அது இருந்தது. They asked for signs and wonders, and it's already taking place. அவர்கள் அற்புதங்களுக்காகவும் அடையாளத்துக்காகவும் ஜெபித்தார்கள். அது ஏற்கனவே நடக்க ஆரம்பித்தது. The very place where they had assembled was shaken. It was a sign that his presence was with them. It was manifesting outwardly. அவர்கள் தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்பதன் ஒரு வெளிப்பாடாக அவர்கள் கூடியிருந்த அந்த இடமே அசைந்தது என்று பார்க்கிறோம். Something like what happened on the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளில் நடந்தது போல ஒரு காரியம் நடந்தது. Secondly, a very practical manifestation. They were filled with boldness. இந்த இடத்தில் மீண்டுமாய் ஒரு பிராக்டிகலான ஒரு காரியம் நடந்தது. அவர்கள் எல்லாருமே அங்க தைரியத்தினால் நிரப்பப்பட்டார்கள். The boldness that they were praying for to preach the word of God boldly. கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கிக்க அதற்காக ஜெபித்தது போல அவர்கள் அங்க தைரியம் அடைந்தார்கள். There's something else to notice here. Let's read verse number 33 now. 33வது வசனத்திலே நாம் மீண்டுமாய் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். Verse 33. And with great power the apostles gave witness to the resurrection of the Lord Jesus, and great grace was upon them all. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. With great fervency of spirit, with great zeal, with great burden for souls, now they begin to testify to the resurrection of the Lord. இப்பொழுது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் இங்க பலமாய் சாட்சி கொடுக்க துவங்கினார்கள். And even as they began witnessing to the resurrection of the Lord, signs and wonders began to happen. அவர்கள் தேவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி பகர ஆரம்பிக்கும் பொழுதே அங்க அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க துவங்கின. We see how their witness, their prayer life, in the presence of God enhanced their witness. இங்கு நாம் பார்க்கிறோம் எப்படியாக அவர்கள் கர்த்தரோடு அவர்கள் நேரம் செலவழித்த அந்த ஜெப நேரமானது அது அவர்களுடைய சாட்சியின் வாழ்க்கையை தாக்கியது என்று சொல்லி பார்க்கிறோம். It's only when we spend time at the Lord's feet we understand the real need among people. நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அதிகமான நேரத்தை நாம் செலவழிக்கும் பொழுதுதான் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களின் தேவைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். It's that burden that we receive from God that gives us the power to move in boldness as we minister to people. கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிற அந்த வல்லமை தான் நாம் ஜனங்களோடு இருக்கும் பொழுது நாம் தைரியமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பிரசங்கிக்க முடியும். The more we pray, the more burden that we receive from God. நாம் அதிகமாய் ஜெபிக்க கர்த்தரிடத்திலிருந்து அதிகமான பாரங்களை பெற்றுக்கொள்கிறோம். If we just blindly rush into helping the needy, it may not be very effective and fruitful. நாம் உடனடியாக சென்று அப்படியே நாம் தேவையுள்ள ஜனங்களை நாம் உதவி செய்ய நாம் செல்லும் பொழுது அது அதிகமாய் பலனை தராது. We might help people socially, but spiritually we might lose them. நாம் சோஷியல் ரீதியாக நாம் ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடும், ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக நாம் அவர்களை இழந்து விடுவோம். We may not be able to win them for eternity. அவர்களுக்கு நித்தியமாக அவர்களுடைய ஆத்துமாக்களை நாம் தேவனுக்கென்று நாம் திருப்ப கூடாமல் போய்விடும். We will help them physically, but we will not be able to win their souls unto Lord. நாம் அவர்களுடைய சரீரத்துக்கு நாம் ஏதாவது உதவி செய்யக்கூடும், ஆனாலும் அவர்களுடைய ஆத்துமாவை நாம் இயேசுவின் பக்கமாய் திருப்ப முடியாமல் போய்விடும். That's why I believe Jesus asks us to pray first after looking at the harvest that is already ripe for harvest. He wants us to pray first. அதனால்தான் இயேசுவானவர் நம்மிடத்தில் அறுவடைக்கு ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கும் பொழுது முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். He wants us to pray to the Lord of the harvest first. அறுப்புக்கு எஜமான இடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். Let's read from Matthew chapter 9 verses 36 through 38. But when he saw the multitudes, he was moved with compassion for them, because they were weary and scattered like sheep having no shepherd. Then he said to his disciples, the harvest truly is plentiful, but the laborers are few. Therefore, pray the Lord of the harvest to send out laborers into his harvest. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். So according to the words of Jesus here, our first response to the harvest is prayer. ஆனால் இயேசுவுடைய வார்த்தையின்படி நம்மளுடைய அறுவடைக்காக நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஜெபம்தான். Our first response to those who are weary and broken should be prayer. இங்க உடைக்கப்பட்டு காணப்படுகிற ஜனங்களுக்காக நாம் முதலாவது ஜெபிக்க வேண்டும். It's only when we pray we receive the Lord's true compassion.
நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தரிடத்திலிருந்து அந்த மனதுருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Only when we pray, our pity turns into compassion. நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் நம்முடைய அனுதாபமானது மனதுருக்கமாய் மாறுகிறது. Our ministry to the weary and broken cannot be merely based on pity. நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது, உடைக்கப்பட்டிருக்கிற உள்ளங்களுக்கு உதவி செய்வது வெறும் அனுதாபத்தை சார்ந்து இருக்க கூடாது. If it's based just on pity, it may not last. அது வெறும் அனுதாபத்தை சார்ந்து நாம் செய்வோம் என்றால் அது அநேக நாட்களுக்கு அது செய்ய முடியாது. Even if it lasts, it can only be a social response. அது அப்படி அநேக நாட்கள் அதை நாம் செய்தாலும் கூட அது ஒரு சோஷியல் ரெஸ்பான்ஸாக தான் இருக்கும். It can never be a soul saving mission. அது ஒரு ஆத்தும அறுவடையாக இருக்காது. It cannot be a soul saving mission unless the Lord is involved. கர்த்தர் இல்லாத ஒரு ஊழியத்திலே அது ஒரு ஆத்தும அறுவடை செய்கிற ஒரு ஊழியமாக இருக்க முடியாது. Only when we pray, the Lord sends us into the harvest. நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அறுப்புக்கு நேராக அறுக்கிறவர்களை அனுப்புகிறார். When we pray, the Lord sends the right laborer into the harvest. நாம் ஜெபிக்கும் பொழுது சரியான ஊழியர்களை அவர் அனுப்புகிறார். Mostly the laborer that God sends into the harvest is the praying you. தேவன் அனுப்புகிற ஊழியர் யாராக இருக்கக்கூடும் என்றால் ஜெபிக்கிற நீங்களாக தான் இருக்கும். It's the praying you. ஜெபிக்கிற நீங்கள் தான். And our ministry can never be bigger than our prayer life. நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை காட்டிலும் நம்முடைய ஊழியம் பெரிதாக இருக்கவே முடியாது. Only when we pray, we will receive the Lord's compassion and His burden to minister to the people in the right way. நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய மனதுருக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் சரியான விதத்தில் ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். Our ministry can never be any bigger than our prayer life. நம்முடைய ஜெபத்தை காட்டிலும் ஜெப வாழ்க்கையை காட்டிலும் நம்முடைய ஊழியம் எந்த விதத்திலும் பெரிதாக மாறிவிட முடியாது. And our faith can never be any bigger than our prayer life. நம்மளுடைய விசுவாசமானது நம்முடைய ஜெப வாழ்க்கையை காட்டிலும் பெரிதாக மாற முடியாது. It's only when the Lord sends us, He goes with us. தேவன் நம்மளை அனுப்பும் பொழுதுதான் அவர் நம்மளோடு கூட வருகிறார். And when the Lord goes with us, He works with us. தேவன் நம்மளோடு வரும் பொழுது அவர் நம்மளோடு சேர்ந்து கிரியை செய்ய துவங்குகிறார். And that's when our ministry becomes fruitful and powerful. அப்பொழுதுதான் நம்முடைய ஊழியமானது கனி நிறைந்ததாக வல்லமை உள்ளதாக மாறுகிறது. Because the disciples chose to be with the Lord chose to work with them. சீடர்களானவர்கள் இயேசுவோடு கூட தங்கியிருக்க அவர்கள் முன் வந்தபடினால் தான் கர்த்தர் அவர்கள் மூலமாக கிரியைகளை நடப்பித்தார். And that's how Mark concludes his gospel here. மார்க்கு சுவிசேஷம் அப்படித்தான் முடிகிறது. Mark 16:20. And they went out and preached everywhere, the Lord working with them and confirming the word through the accompanying signs. Amen. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கு பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். This is how God was working with them. Jesus worked right alongside with them, confirming the word with signs and wonders. அவர்களுடனே கூட தேவன் கிரியை நடப்பித்து அவர்கள் மூலமாக அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். So their specific prayer was answered specifically. அவர்களுடைய குறிப்பிட்ட ஜெபமானது குறிப்பாய் பதில் கொடுக்கப்பட்டது. They asked for boldness and that's exactly what they received. அவர்கள் தைரியத்துக்காக ஜெபித்தார்கள், அந்த தைரியத்தை பெற்றுக்கொண்டார்கள். With great power the apostles gave witness to the resurrection of the Lord. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு சீடர்களானவர்கள் வல்லமையோடு அவர்கள் சாட்சி பகர்ந்தார்கள். There's another thing to notice in this chapter, in this prayer. இந்த ஜெபத்தில் இன்னொரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். It wasn't a long prayer. அது ஒரு நீண்ட ஜெபமாக இல்லை. You can even time this prayer. இந்த ஜெபத்தை நாம் நேரம் கூட குறித்து கொள்ளலாம். It'll only take few seconds. அது ஒரு சில வினாடிகள் தான் எடுக்கும். Maybe a minute long prayer. மேபி ஒரு நிமிடம் எடுக்கக்கூடும். But it was a powerful, effective prayer. ஆனால் அது ஒரு வல்லமை மிக்க ஒரு ஜெபமா இருந்தது. James says in James chapter 5 verse 16, the effective fervent prayer of a righteous man avails much. யாக்கோபு 5:16 நாம் வாசிக்கிறோம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. He's referring to the prayer of Elijah. அது எலியாவின் ஜெபத்தை அவர் அங்கு கூறுகிறார். The prayer that he prayed on that mountain, Mount Carmel in 1 Kings chapter 18. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலே கர்மேல் மலையிலே அவர் செய்த ஜெபத்தை இங்கு குறிப்பிடுகிறார். When he challenged those hundreds of prophets of Baal, you will see how that prayer was specifically answered by God. பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக அவர்களை எதிர்த்து ஒரு சவாலிட்டு எலியா ஏறெடுத்த ஜெபத்தை இங்கு அவர் குறிப்பிடுகிறார். You look at that passage, you will see how the false prophets of Baal prayed to their God from morning till noon. பாகாலினுடைய அந்த கள்ள தீர்க்கதரிசிகளானவர்கள் எப்படியாய் காலையிலிருந்து மதியம் வரைக்கும் அவங்க தேவனிடத்தில் விண்ணப்பித்துக் கொண்டிருந்தார்கள். They perhaps prayed for about 4 to 5 hours, a long prayer to their gods. 4 அல்லது 5 மணி நேரங்கள் அவர்கள் ஜெபித்திருக்க கூடும். அது ஒரு நீண்ட ஜெபமாய் இருந்தது. But nothing happened. They got nothing. ஒன்றும் நடக்கவில்லை. But Elijah steps up and prays a very powerful prayer, but a very specific
small prayer, ஆனால் எலியாவோ அந்த இடத்தில் வந்து குறிப்பாய் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். a prayer of just 63 words. 63 வார்த்தைகளே அடங்கிய ஒரு ஜெபம். And what happens? Fire falls from heaven and consumes the sacrifice. பரத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த சாக்ரிஃபைஸை எரித்தது. Well, I'm not saying that we should pray shorter prayers. இதற்காக நான் சுருக்கமாய் தான் நான் ஜெபிக்கணும்னு சொல்லி நான் சொல்லவில்லை. It is indeed God's will that we should spend more time at His feet, in His presence, that we should be able to have meaningful, long conversation with God. நாம் கர்த்தருடைய பாதத்துல நீண்ட நேரம் அமர்ந்திருந்து அவரோடு கூட நாம் அதிகமாய் ஜெபிப்பது நல்லதுதான். But the point is very simple. ஆனால் என்ன குறிப்பு என்றால், The key is not in the length of the prayer. அது நாம் எவ்வளவு நீளமாக ஜெபிக்கிறோம் என்பது முக்கியமல்ல. It's about the fervency. ஆனால் நாம் எப்படி ஊக்கத்தோடு ஜெபிக்கிறோம் என்பதுதான். It's about the motives with which we pray. நாம் எப்படிப்பட்ட நோக்கத்தோடு நாம் ஜெபிக்கிறோம். James says that many times we ask but we don't receive the answer. யாக்கோபு சொல்கிறார், அநேக முறை நாம் ஜெபிக்கிறோம் ஆனாலும் நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்வதில்லை. We ask but we don't receive because we ask amiss. நாம் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். So the key is not in the length of our prayer but in the way we pray, how effectively with fervency we pray with clean motives. நாம் எப்படி ஜெபிக்கிறோம், எவ்வளவு நீண்டதாக ஜெபிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, ஆனால் நாம் எப்படி நம்ம இருதயத்திலிருந்து நாம் கருத்தாய் ஜெபிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். The early believers prayed effectively. ஆதி விசுவாசிகள் வந்து நன்றாக ஜெபித்தார்கள். Because they prayed steadfastly with effectiveness, their witnessing life was also effective. அவர்கள் கருத்தாய் அவர்கள் ஜெபித்த காரணத்தினால் அவர்களுடைய சாட்சியின் வாழ்க்கையும் அது ஆசீர்வாதமாய் இருந்தது. They went and preached the gospel. Signs and wonders happened every place they went. அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அவர்கள் சென்ற இடமெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தன. Everywhere they went, miracles happened. அவர்கள் சென்ற இடமெல்லாம் அற்புதங்கள் நடந்தது. And that's exactly what we see in the life of Jesus as well. இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் இதுதான் நாம் பார்க்கிறோம். Everywhere he went, miracles and wonders happened. அவர் சென்ற இடமெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. The secret was his time with the Father. அதனுடைய ரகசியம் என்னவென்றால் அவர் பிதாவோடு செலவழித்த நேரமாய் இருந்தது. Jesus raised Lazarus back to life from the dead after he was dead for few days. சில நாட்கள் மரித்த லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். But we don't see Jesus standing before the tomb and travailing in prayer. இயேசுவானவர் அந்த டூமுக்கு முன்பாக நின்று அவர் அதிக நேரம் ஜெபித்துக் கொண்டிருக்கவில்லை. But he just commands and Lazarus just hops out. அவர் அங்கு ஒரு கட்டளை இடுகிறார், அங்கு லாசரு வெளியே வருகிறார். The disciples got stuck in the storm and they thought they were going to die, and they wake up Jesus telling him, "We are dying, Master." புயலிலே மாட்டிக்கொண்ட அந்த சீடர்களானவர்கள் அவர்கள் இயேசுவானவரை எழுப்புகிறார்கள், நாங்கள் மரிக்க போகிறோம் என்று சொல்லி அவர்கள் எழுப்புகிறார்கள். We don't see Jesus praying. He just commands the waves to stop, and the raging waves of the sea and the wind stopped immediately. இந்த இடத்தில் இயேசுவானவர் எழும்பி அவர் ஏதோ நீண்டு ஜெபம் பண்ணவில்லை. அவர் அங்கு எழுந்திருந்த அந்த அலைகளை பார்த்து கட்டளை இடுகிறார். அந்த இடத்தில் அது அமைதியானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Even if he prayed in the public, it was a very small, simple prayer. எல்லாருக்கும் முன்பாக அவர் ஜெபிக்கும் பொழுதும் அது ஒரு எளிமையான ஜெபமாய் தான் இருந்தது. He prays over a simple lunch and it multiplies. ஒரு சின்ன சாப்பாட்டின் மேல் அவர் ஜெபிக்கிறார், அது அப்படியே பல மடங்காக மாறுகிறது. He commands the evil spirit to leave, and it immediately leaves. அவர் அசுத்த ஆவிகளை நோக்கி கட்டளையிடுகிறார், அது உடனடியாக புறப்பட்டு செல்கிறது. He commands the bodies to receive healing, and the bodies receive the healing. ஒவ்வொரு சரீரத்துக்கும் அவர் சுகமாக்குறதுக்காக அவர் கட்டளையிடுகிறார், அந்த இடத்திலே அவருடைய சரீரமானது சுகமாகிறது. Everything happened instantaneously. உடனடியாக காரியங்கள் நடந்தது. But the interesting thing is, nowhere in the scriptures do we ever see disciples asking to be taught on how to do those miracles. இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய சீடர்களானவர்கள் இயேசுவின் இடத்தில் எந்த இடத்திலும் வேத வாக்கியத்திலே நாம் பார்க்கல, இதை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கவில்லை. They never asked Jesus, "Please teach us how to do miracles and signs and wonders." ஆண்டவரே, இந்த அற்புதங்களை அடையாளங்களை செய்ய எங்களுக்கு கற்றுக்கொடும் என்று சொல்லி அவர்கள் கேட்கவில்லை. But they asked, however, to be taught how to pray. ஆனால் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டார்கள். It's in watching the rhythm of Jesus' prayer life that Jesus so modeled the witness that he had with the Father. They come to Jesus and ask him, "Lord, please teach us how to pray." இயேசுவினுடைய அந்த மாடலான அவருடைய வாழ்க்கையை அந்த சீடர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர் பிதாவோடு அவர் செலவழித்த ஜெப நேரத்தை அவர்கள் பார்த்தார்கள். அதனால் தான் அவர்கள் வந்து கேட்டார்கள், இயேசுவே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக்கொடும். They believe that his prayerfulness was tied to the power that he was demonstrating in public life. அவருடைய ஜெப வாழ்க்கை தான் அவர் வாழ்க்கையின் மூலமாக வந்த வல்லமையினுடைய ரகசியம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். So the disciples understood that they could know how to pray. If they could learn to pray like Jesus prayed, they could also walk in that same power. ஆனால் சீடர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள், இயேசுவை போல ஜெபிக்க கற்றுக்கொண்டோம் என்றால் அவரை போல வல்லமையில் நடக்க முடியும் என்பதை அறிந்தார்கள். I'm sure all of us know of the moment when the disciples were trying to cast out the demon.
They were not able to do it, but Jesus shows up and he rebukes their unbelief and he casts out the demon out of that boy immediately. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு காரியம்தான். அந்த இடத்தில் அந்த சிறு பையன் மேலிருந்த அந்த அசுத்த ஆவியை சீடர்களால் துரத்த முடியவில்லை. ஆனால் இயேசு அந்த இடத்தில் வந்து அவர்களுடைய அவிசுவாசத்தை கடிந்து கொண்டு அந்த பிசாசை அவர் விரட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். And we know how the disciples go to Jesus privately and ask him, why is it happening this way? What's going wrong? Why are we not able to cast out the demon? ஏன் எங்களால் இந்த காரியத்தை செய்ய முடியவில்லை என்று ரகசியமாக சீடர்கள் இயேசுவிடத்தில் சென்று கேட்டார்கள். And remember what Jesus told them? This kind comes only out through prayer and fasting. இதை நாம் ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் அன்றி இதனை நாம் துரத்த முடியாது என்று இயேசுவானவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். In other words, Jesus was telling them, if you want to be able to walk in that power that I am walking in, you need to pray. இப்படிப்பட்ட வல்லமையில் நீங்கள் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கூறினார். So we must make our witness in prayer a priority this morning. நம்ம இந்த காலை வேளையிலும் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிற அந்த உறவை நாம் பலப்படுத்த வேண்டும். I'm going to read a set of scriptures from the Gospels which clearly portrays a beautiful rhythm of Jesus' prayer life, his witness with the Father. பிதாவோடு கூட இயேசுவுக்கு இருந்த அந்த ஜெப வாழ்க்கையின் அந்த அழகினை குறித்து சுவிசேஷ புத்தகத்திலிருந்து அநேக வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க இருக்கிறோம். I'm going to read as fast as I can. Matthew chapter 14 verse 23 first. It says, after he had dismissed the crowds, he went up on the mountain by himself to pray, and when the evening came, he was there alone. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். Mark 1:35. And rising very early in the morning, while it was still dark, he departed and went out to a desolate place, and there he prayed. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். Mark 6:46. And after he had taken leave of them, he went up on the mountain to pray. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். Luke 6:12. In those days he went out to the mountain to pray, and all night he continued in prayer to God. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். Luke chapter 5 verse 16. And so he himself often withdrew into the wilderness and prayed. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். We see how Jesus is modeling witness here, witness with his Father. பிதாவோடு கூட இருந்த இயேசுவுக்கு இருந்த உறவை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். I mean, great crowds would present to hear him preach and be healed, but he would, withdraw himself into the wilderness and pray. அநேக ஜனக்கூட்டம் அவரை அழுத்தி கொண்டு வந்தாலும் கூட அவருடைய வார்த்தைகளை கேட்கும் சுகம் பெறவும் அவரிடத்தில் வந்த பொழுதெல்லாம் அவர் அநேக முறை அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணினார். He was never carried by the crowd, the size of the crowd that he saw. அவர் அங்கிருந்த கூட்டத்தினரால் அவர் எப்பொழுதுமே அவருடைய ஜெப வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை. You probably told the disciples, that's exactly why I need to be with the Father, because the need is so great. இந்த இடத்தில் அதிகமான தேவை இருக்கிறபடினால் நான் அதிகமான நேரத்தை பிதாவோடு செலவழிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருப்பார். I need to be with the Father and not just work for the Father. நான் பிதாவோடு கூட நான் நேரத்தை செலவழிக்க வேண்டும், பிதாவுக்காக மாத்திரம் நான் வேலை செய்ய மாட்டேன். We can't care for the broken if we are not truly practicing our witness, our time with the Father, with God. நாம் உடைக்கப்பட்ட ஜனங்களுக்காக நாம் வேலைகளை செய்ய நாம் தேவனோடு நேரத்தை செலவழிக்காமல் அதை நாம் செய்ய முடியாது. Because we will soon lose our heart. ஏனென்றால் சீக்கிரத்தில் நம்முடைய இருதயத்தில் நாம் சோர்ந்து போய் விடுவோம். We will run out of gas. நாம் சோர்ந்து போய் விடுவோம். It will get too complex and too challenging. அது அதிக பாரமாக மாறிவிடும். We know of so many ministers of the gospel who started off so great, but now they are out of ministry. அநேக ஊழியர்கள் எப்படிதான் ஊழியத்தை துவங்கினார்கள், ஆனால் இப்பொழுது அவர்கள் ஊழியத்தை விட்டே வந்து விட்டார்கள். At least they moved away from the main focus of the ministry now. அவர்கள் ஊழியத்தின் அந்த முக்கிய நோக்கத்திலிருந்து அவர்கள் மாறிவிட்டார்கள். Why? Because they failed to prioritize their prayer life. மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் அவர்கள் ஜெபத்திற்கு முதலிடத்தை கொடுக்கவில்லை. So we need to spend time with God in prayer to be effective in that work that God calls us to do. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலையை நாம் கர்த்தாய் செய்ய வேண்டும் என்றால் நாம் முதலாவது நாம் ஜெபிக்க அநேக நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டும். We have to spend time with God by withdrawing ourselves from people. நாம் ஜனங்களிடத்திலிருந்து பிரிந்து நாம் தேவனோடு நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். We have to wake up early in the morning to seek God in prayer. நாம் அதிகாலையிலே எழுந்து நாம் ஜெபிக்க வேண்டும். As a ministry, Metro Missions, though our mission focus is primarily among the marginalized and the less fortunate children, we've never become too busy for prayer. மெட்ரோ மிஷன் ஊழியமானது நாங்கள் சிறு பிள்ளைகளின் மத்தியிலும் ஏழைகளின் மத்தியிலும் நாங்கள் அதிகமாக நாங்கள் செய்தாலும் கூட நாங்கள் ஜெபத்தை ஒருபொழுதும் நாங்கள் குறைக்கவில்லை. We've never allowed our zeal to help the needy replace our need to pray for them first.
நாங்கள் இந்த ஏழை பிள்ளைகளுக்காக வேலை செய்கிற காரியங்களை நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிற காரியங்களுக்கு மேலாக வைக்கவில்லை. Before we work for them, we talk to God about them first. நாங்கள் அவர்களிடத்தில் வேலைக்கு செல்வதற்கு முன்பாக முதலாவது அவர்களை குறித்து நாங்கள் தேவனிடத்தில் பேசுகிறோம். In the last 16 years of our ministry, prayer has been the very backbone, has been at the very core of everything that we've done for God. நாங்கள் தேவனுக்காக செய்த எல்லா காரியத்திலும் கடந்த 16 வருடங்களில் இதற்கு பின்பாக முதுகெலும்பாக இருந்தது ஜெபம்தான். Every day our missionaries get together and pray. ஒவ்வொரு நாளும் ஊழியர்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். Once a week we fast and pray. ஒரு நாள் நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறோம். Once every 4 months there's a 3-day fasting and prayer. ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் ஒரு முறை நாங்கள் 3 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கிறோம். We've set a very strong tradition of prayer. நாங்கள் இதில் ஒரு வழக்கமாக ஒரு முறையாக இந்த ஜெப காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். And those who couldn't commit to this discipline couldn't continue with our ministry. இப்படிப்பட்ட ஜெப காரியங்களுக்கு தங்களை அர்ப்பணிக்காதவர்கள் எங்களோடு தொடர்ந்து இருக்க முடியவில்லை. Because for some people it's very difficult to pray. அநேகருக்கு ஜெபிப்பது ஒரு கடினமான காரியமா இருக்கிறது. You know why it's difficult to pray? ஏன் ஜெபிப்பது கடினமாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறீர்களா? Because prayer is a spiritual warfare. ஏனென்றால் ஜெபமானது ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தம். How do we know that? We know that from Daniel's prayer life. இதை நாம் எப்படி அறிகிறோம்? தானியேலுடைய ஜெப வாழ்க்கையின் மூலமாக இதை நாம் தெரிந்து கொள்கிறோம். He was a man of prayer. அவர் ஒரு ஜெபிக்கிற மகனாய் இருந்தார். 3 times a day he would open up the window and get on his knees and pray. அவர் 3 முறை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஜன்னலை திறந்து வைத்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவராக இருந்தார். As he was praying, once an angel of the Lord appears to him. ஒரு முறை அவர் ஜெபிக்கும் பொழுது ஒரு தேவதூதன் அவருக்கு முன்பாக வருகிறார். Let's read from Daniel chapter 10 verses 12 and 13. Then he said to me, "Do not fear, Daniel, for from the first day that you set your heart to understand, to humble yourself before your God, your words were heard and have come because of your words. But the prince of the kingdom of Persia withstood me 21 days, and behold, Michael, one of the chief princes, came to help me, for I had been left alone there with the kings of Persia." அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். Look at the words of the angel here. ஏஞ்சலுடைய வார்த்தைகளை இந்த இடத்தில் நான் பார்ப்போம். You're saying your words have been heard on the very first day. நீ உன்னுடைய வார்த்தைகள் முதலாவது நாளே கேட்கப்பட்டது என்று கூறப்பட்டிருக்கிறது. But the prince of the kingdom of Persia withstood me 21 days. 21 நாட்கள் பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி என்னோடு எதிர்த்து நின்றான். But Michael, one of the chief angels, came to help me, for I was left there with the king of Persia. ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக நின்றான். நான் பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் என்று போடப்பட்டிருக்கிறது. He says prince of Persia and kings of Persia. இந்த இடத்தில் பெர்சியாவின் அதிபதிகள், பெர்சியாவின் ராஜா என்று கூறப்பட்டிருக்கிறது. The verse is not talking about the kings and princes in the natural. அந்த இயற்கையாக பெர்சியாவில் இருந்த ராஜாவை குறித்தோ அங்கிருந்த அதிபதியை குறித்தோ இங்கு பேசப்படவில்லை. It's talking about the rulership in heavenly realms. ஆனால் இங்கு வானமண்டலத்தின் உள்ள அதிபதிகளை குறித்து போடப்பட்டிருக்கிறது. The rulers of the wicked, evil spirits in the air. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளை குறித்து இங்கு பேசப்படுகிறது. The Bible does talk about territorial spirits. வேதாகமத்தில் நாம் எல்லையில் இருக்கிற ஆவிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். So this prince of Persia is not a man. இந்த பெர்சியாவின் அதிபதி என்பவன் ஒரு மனிதன் அல்ல. This is a demonic principality. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு கட்டாக இருந்தது. It's a dark spiritual force that we read in the Bible throughout. இதை குறித்து நாம் வேதாகமத்தில் அநேக இடங்களில் நாம் வாசிக்கிறோம். So we see how the angel is trying to bring a message of hope to Daniel, but is withheld by this territorial spirits here. இந்த இடத்தில் தேவதூதனானவன் தானியேலுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருகிறான். ஆனால் அவனோ இந்த எல்லை ஆவிகளினால் அவன் அங்க பிடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். Those spirits were so strong in their territory that Michael had to throw his hands up to help him. இந்த இடத்தில் அந்த எல்லையின் ஆவிகள் அவ்வளவு வல்லமையுள்ளதா இருந்தது. ஏனென்றால் அதை நாம் பார்க்கிறோம், மிகாவேல் தூதன் இறங்கி வந்து யுத்தம் செய்ய வேண்டியதா இருந்தது. So that the angel could come and meet with Daniel. அப்பொழுதுதான் அந்த தேவதூதனால் தானியேல் இடத்தில் வர முடிந்தது. So I want us to understand how powerful our prayers are. நம்மளுடைய ஜெபங்களானது எவ்வளவு வல்லமை உடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Our prayers sometimes unleash this kind of assault in the heavenlies. நம்முடைய ஜெபமானது இப்படிப்பட்ட வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளுக்கு விரோதமாக நம்முடைய ஜெபங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறது. That's why I say praying people are powerful people. அதனால்தான் நான் கூறுகிறேன், ஜெபிக்கிற ஜனங்கள் வல்லமையுள்ள ஜனங்கள். Praying people are violent people. ஜெபிக்கிற ஜனங்கள் ஒரு தாக்கத்தை உண்டாக்குவார்கள். Who can damage the powers of darkness. இருளின் அதிகாரத்தின் மேல் அவர்களால் ஜெயிக்க முடியும். This morning you and I might feel spiritually very weak.
இந்த காலவேளையில நாம் ஆவிக்குரிய ரீதியாக நாம் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணலாம். You might be asking, are my prayers really powerful? என்னுடைய ஜெபம் உண்மையாக வல்லமை உள்ளதா இருக்கிறதா என்று சொல்லி நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். Yes, it is powerful not because of who you are, but because of who we are praying to this morning. இந்த காலவேளை நம்முடைய ஜெபம் நம்மை குறித்து அது எப்படி வல்லமை உடையது என்பது அல்ல, நாம் யாரிடத்தில் ஜெபிக்கிறோமோ அதை சார்ந்துதான் இருக்கிறது. Someone said, Satan trembles when a weakest believer goes to his knees. ஒருவர் இப்படியாக சொல்லுகிறார், ஒரு பலவீனமான விசுவாசி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது அதனை கண்டு பிசாசானவன் நடுங்குகிறான். Amen. What a powerful statement is that. இது எத்தனை வல்லமை உள்ள ஒரு வசனம் பாருங்கள். Satan trembles even when a weakest believer goes to his knees in prayer. ஒரு பலவீனமான விசுவாசி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது பிசாசானவன் அதனை கண்டு நடுங்குகிறான். அது மிகவும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஏனென்றால் நாம் நாம் யாரிடத்தில் ஜெபிக்கிறோமோ அவர் வல்லமை உள்ளவர். That's why the enemy is all out to destroy our witness at all cost. அதனால்தான் நம்முடைய ஜெப வேலையை பிசாசானவன் எப்பொழுதும் தடை பண்ணுகிறான். The enemy wants to destroy our prayer moments in God's presence. கர்த்தருடைய பிரசன்னத்துல நம்முடைய ஜெப வேலையை அவன் தடுக்க நினைக்கிறான். Our prayer is a powerful weapon against the enemy. இப்ப பிசாசானவனுக்கு எதிராக நம்மளுடைய ஜெபமானது ஒரு வல்லமையுள்ள ஆயுதமாய் In இருக்கிறது. the book of Ephesians chapter number 6, we see how Paul is listing a list of spiritual weapons that we need to clothe ourselves with. எபேசியர் 6வது அதிகாரத்திலே பவுலடியார் எப்படியாக ஒரு ஆவிக்குரிய வஸ்திரத்தை நாம் அணிய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆயுதமாக அவர் போட்டிருக்கிறார். He wants us to put on the whole armor of God. கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறுகிறார். There's no time to go through all the list here. இந்த இடத்தில் நாம் எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடியாது. But he's saying after being clothed with the full armor of God, he wants us to pray in the spirit. ஆனால் எல்லா முழு சர்வாயுத வர்க்கத்தையும் அணிந்து கொண்ட பிறகு நாம் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும் என்று கூறுகிறார். Let's read Ephesians chapter 6 verse 18. Praying always with all prayer and supplication in the spirit, being watchful to this end, with all perseverance and supplication for all the saints. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். He's saying praying always with all prayer and supplication in the spirit. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. If you and I want to push back the powers of darkness and the principalities, prayer is the only key. நாம் ஆவிக்குரிய ஒரு யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு ஜெபம் தான் ஒரு கீயாக இருக்கிறது. Unless we pray, we can never bind the powers of the darkness. இருளின் அதிகாரங்களை நாம் ஜெபிக்காத பட்சத்தில் அவைகளுக்கு எதிராக யுத்தம் பண்ண முடியாது. Unless we bind the strong man, there's no way we can plunder his house. பலவானை நாம் கட்டாத பட்சத்தில் அவனுடைய வீட்டை நாம் கொள்ளையிட முடியாது. So this morning God wants us to get stronger in our prayer life. நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நாம் இன்னுமாய் வல்லமை உடையவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Throw aside all the distractive forces. நமக்கு எதிராக நிற்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் நாம் தூக்கி எறிவோம். I know we live in a highly distractive age. நம்மளை அநேக காரியங்கள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Our gadgets are distracting us. நம்மளுடைய கேட்ஜெட்ஸ் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. Our smartphones, our computers often steal our time, our meaningful time with God, also with our family. நம்மளுடைய செல்போன் ஆனது நம்ம தேவனோடு நாம் செலவிடுகிற நேரத்தையும் குடும்பத்தோடு செலவிட வேண்டிய நேரத்தையும் திருடி விடுகிறது. Of course, I don't mean to demonize the computers and the smartphones. All these are good devices. நான் இந்த செல்போன் கம்ப்யூட்டர் போன்ற காரியங்களை நான் இதை பிசாசின் காரியங்கள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. இவைகள் எல்லாம் நல்ல கருவிகள் தான். Excellent tool for communication. நாம் ஒருவரோடு தொடர்பு கொள்வதற்கு வேண்டிய ஒரு கருவியாக இருக்கிறது. Tools that can be even used to preach the gospel. கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கும் இவைகள் பயன்படுகிறது. Even for the nurturing of our souls, they are helpful. நம்மளுடைய ஆத்துமாக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கிறது. If we use them carefully, they are a big blessing. அதை நாம் சரியாக பயன்படுத்துவோம் என்றால் அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். But if it comes in the way of our witness, our time with God, then it becomes demonic. அது நாம் தேவனோடு செலவிடுகிற நேரத்துக்கு நடுவிலே அது வரும் என்றால் அது பிசாசான ஒரு கருவியாக மாறுகிறது. For some of us this morning, we know we are so addicted to the device that unless we disconnect from that device, there's no way we can meaningfully pray and seek God. நம்மில் சிலர் அதுக்காக நாம் அதிகமாய் அடிக்ட் ஆகி இருக்கிற காரணத்தினால் அதை விட்டு அதை நாம் ஒதுக்கி விடாத பட்சத்தில் நாம் தேவனோடு நேரத்தை செலவழிக்கவே முடியாமல் இருக்கிறோம். If it's our phone or our computer that we first run to in the morning, then we need to certainly stop and search our lives. நம்மளுடைய போன் இடத்திலோ அல்லது கம்ப்யூட்டர் இடத்திலோ நாம் முதலாவதாக ஓடிக்கொண்டு இருப்போம் என்றால் முதலாவது காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சோதித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். Let's ask God to give us the grace to disconnect from
from those distractions so that we can spend time in His presence. நாம் இப்படிப்பட்ட கருவிகளிடத்திலிருந்து நம்மளை பிரித்து நாம் தேவனுடைய பாதத்துல நாம் நேரத்தை செலவிட நாம் தேவனிடத்தில் கிருபையை கேட்போம். That's why we need to depend on the Holy Spirit for our prayer life. அதனால தான் நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு ஆவியானவரை சார்ந்து வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம். That's why Paul says we have to pray in the Spirit. அதனால தான் பவுலடியார் இப்படியாக கூறுகிறார், ஆவியில் நிறைந்து ஜெபியுங்கள் என்று. We need to allow the Holy Spirit to help us pray. ஆவியானவரை நாம் நமக்கு ஜெபிக்க அவரிடத்தில் நாம் உதவி கேட்க வேண்டும். The Bible says it's the Holy Spirit that helps us in our weaknesses. வேதாகமம் சொல்கிறது பரிசுத்தாவியானவரே நம்முடைய பலவீனங்களில் அவர் நமக்கு உதவி செய்கிறார். For we know not what we should pray for many times. நமக்கு அநேக முறை நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து அறியாதிருக்கிறோம். But it's the Spirit that makes intercession on our behalf with groanings which cannot be expressed by human words. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். That's why Paul the apostle says we must pray in the Spirit. அதனால தான் பவுலடியார் கூறுகிறார், நாம் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். We must let the Holy Spirit to pray through us. நம்மளை ஆவியானவர் நம் மூலமாய் ஜெபிக்க நாம் அனுமதிக்க வேண்டும். We must ask the Spirit of God to teach us how to pray. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு போதிக்கும்படியா நாம் கேட்க வேண்டும். That's why the disciples went to Jesus to be taught on how they could pray. அதனால தான் சீடர்கள் இயேசுவிடத்தில் சென்று நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று போதித்தருளும் என்று கேட்டனர். Will you teach us to pray? நீர் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று போதித்தருளும் என்று கேட்டார்கள். What an impressive request. எப்படி ஒரு அழகான ஒரு கேள்வி பாருங்கள். They never asked Jesus, will you teach us how to heal the sick? நாங்கள் எப்படி சுகமளிக்க வேண்டும் என்று சொல்லி சீடர்கள் கேட்கவில்லை. How to do all the miracles that He was doing? நீர் செய்கிற இந்த அற்புதங்களை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கவில்லை. Because somehow they had understood that the prayerfulness that Jesus was experiencing was so closely tied to the power that He was manifesting in His ministry. அவர்களுக்கு ஒன்று நன்றாக புரிந்தது, இயேசுவினுடைய வாழ்க்கையில நடந்த அவர் செய்த அந்த அற்புதங்களுக்கு எல்லாம் காரணம் அவர் பிதாவோடு இருந்த அந்த ஜெப வாழ்க்கை தான் என்பதை புரிந்து கொண்டார்கள். That's why they asked Him, will you teach us how to pray? அதனால் தான் தங்கள் இயேசுவிடத்தில் வந்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். And we see how Jesus lays a very beautiful template for prayer here. அங்கு நாம் பார்க்கிறோம் இயேசுவானவர் எப்படி ஒரு அழகான ஒரு மாதிரியை அவர் காண்பிக்கிறார் என்று. It's what we call the Lord's Prayer. இதான் கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லி நாம் கூறுகிறோம். But we must understand it's just a template. இது ஒரு மாதிரி தான். It's not all what we should blindly repeat. இதை நாம் அப்படியே நாம் மீண்டும் மீண்டுமா சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு ஜெபம் அல்ல. It is a prayer that we must model our prayers after. அந்த ஜெபத்தை வைத்து நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் அது ஒரு மாடலாக நம்முடைய ஜெபங்களுக்கு அமைய வேண்டும். It's a pattern that we should follow for our prayers. நம்முடைய ஜெபங்களில் அந்த ஜெபத்தின் ஒரு மாதிரியை நாம் பின்தொடர வேண்டும். And if you go through this prayer, we will understand how it starts and ends with praise and worship. அந்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆரம்பமும் முடிவும் அது எப்படி ஒரு துதி ஆராதனையில் முடிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். The beautiful thing about this prayer is that Jesus wants us to address God as our Father. இந்த ஜெபத்தின் ஒரு அழகான பகுதி என்னவென்றால் பிதாவானவரை கர்த்தரை அங்கு இயேசுவானவர் பிதா என்று அழைக்கிறார், தகப்பன் என்று அழைக்கிறார். In other words, he tells us that prayer is all about relationship. இது எந்த காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார் என்றால் ஜெபம் என்பது அது ஒரு உறவை சார்ந்தது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். In simple terms, if you and I haven't known God as our Father, we can never pray long hours. நாம் தேவனை ஒரு நல்ல பிதாவாக நாம் அறியாத பட்சத்தில் அவரோடு கூட சேர்ந்து நாம் நீண்ட நேரம் நாம் ஜெபிக்கவே முடியாது. We cannot commune with God that we don't know as Father. நாம் தேவனை நாம் பிதாவாக அறியாத பட்சத்தில் அவரோடு கூட நாம் அதிகமாக நாம் ஜெபிக்கவே முடியாது. Knowing God as our Father helps us to understand His good intentions, good plans for our lives. நாம் தேவனை நாம் பிதாவாக நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற நல்ல திட்டங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். The Bible calls Him our good heavenly Father. அவரை ஒரு நல்ல பிதா என்று வேதாகமம் அழைக்கிறது. And the more we know that He loves us and that He has good plans for us, the more we spend time with Him. அவர் நமக்கு நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார், அநேக நல்ல காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அவரோடு கூட நாம் அதிகமான நேரத்தை நாம் செலவழிக்கிறோம். You and I cannot hang out with someone whose intentions towards us are evil. நம்மை குறித்து ஒரு தீங்காக நினைக்கிற ஒரு நபரிடத்தில் நாம் அதிகமான நேரத்தை நாம் செலவழிக்கவே மாட்டோம். You cannot ask a person who's got wrong intentions about you to help you. நம்மளை குறித்து தவறான நோக்கங்களை வைத்திருக்கிற ஒரு நபரிடத்தில் உதவி நாம் கேட்க மாட்டோம். But our God is our good heavenly Father who has good plans for us. நம்முடைய தேவன் ஒரு நல்ல பரம பிதாவாக இருந்து நமக்காக அநேக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். Maybe some of you come from a very dark home with some abusive fathers. ஒருவேளை உங்களில் சிலர் ஒரு கடினமான குடும்பத்தின் பின்னணியில வரலாம். உங்களுடைய தகப்பன்மார் உங்களை தவறான முறையில் நடத்தி இருக்க கூடும்.
So the idea or the concept of God being a father always been hard for you. இப்ப கடவுள் வந்து ஒரு பிதாவாக பார்ப்பது உங்களுக்கு சற்று கடினமாக இருந்திருக்கலாம். But I want you to know that this God that we love and we pray to is a good heavenly Father. ஆனால் நாம் ஜெபிக்கிற, நாம் நோக்கி பார்க்கிற இந்த தேவனானவர் ஒரு நல்ல பிதாவாக இருக்கிறார். He cares for us. அவர் நம்மளுக்காக ஒரு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். He loves us. அவர் நம்மளை நேசிக்கிறார். And He wants you to come to Him. நீங்கள் அவரிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். Commune with Him. அவரோடு கூட நீங்கள் உறவாட வேண்டும் என்று விரும்புகிறார். Spend time talking to Him. அவரோடு கூட நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டும் என்று விரும்புகிறார். And prayer end of the day is just our conversation with God. ஜெபமானது தேவனோடு நாம் செய்கிற ஒரு உறவாடுதலா இருக்கிறது. And the more we converse with God, the more we know Him. நாம் அதிகமாய் தேவனோடு நாம் உறவாட அவரை நாம் அதிகமாய் தெரிந்து கொள்கிறோம். And the more we know Him, the more we want to commune and converse with God. நாம் அதிகமாக அவரை தெரிந்து கொள்ளும் பொழுது அவரோடு கூட நாம் அதிகமான நேரத்தை செலவிட விரும்புகிறோம். That's why prayer is our lifeline in our walk with God. அதனால்தான் ஜெபமானது அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. The more we pray, the more we grow in our walk with God. நாம் அதிகமாக ஜெபிக்க நாம் தேவனுக்குள்ளாய் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். The more we grow in the understanding of His heart. அவரை அதிகமாய் புரிந்து கொள்ள துவங்குகிறோம். And the more we understand His heart, the more we want to reach out to the world that for which His heart is longing to reach out. நாம் அவரை புரிந்து கொள்ள நாம் அவருடைய இருதயமானது இந்த உலகத்தை சந்திக்க எப்படியாய் வாஞ்சிக்கிறதோ அதே பாரத்தை நாமும் பெற்றுக்கொள்கிறோம். His burden for the world becomes our burden. அவருடைய பாரம் நம்முடைய பாரமாக மாறுகிறது. That's why I'm saying our witness with God can alone enhance our witnessing of who He is to the world outside. நாம் அவரோடு செலவழிக்கிற அந்த நேரம் தான் நாம் இந்த உலகத்துக்கு அவரை காண்பிக்க அது ஏதுவாக அமைகிறது. So this morning as a church, as an individual, as a family, let's make a strong resolute that we will grow in our prayer life. நாம் தனிப்பட்ட நபராக குடும்பமாக இந்த காலை வேளையிலே நாம் ஒரு முடிவை நாம் எடுப்போம். நாம் கர்த்தரோடு அதிகமான நேரத்தை செலவழிக்க நாம் ஒரு முடிவு எடுப்போம். Let's just commit our lives to a life of prayer this morning. நாம் ஒரு ஜெப வாழ்க்கைக்கு நம்மளை ஒப்புக்கொடுப்போம். Let's ask the Holy Spirit to lead us in prayer. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஜெபத்தில் நடத்தும் என்று கேட்போம். And that's going to be a powerful prayer. அது ஒரு வல்லமை உள்ள ஜெபமாய் இருக்கும். That's praying in the Spirit. அதுதான் ஆவியில் நிறைந்து ஜெபிப்பது. That will defeat the powers of darkness. அது இருளின் எல்லா அந்தகார கிரியைகளையும் அது அழித்துவிடும். So let's just believe in the Holy Spirit to help us this morning. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து அவருடைய உதவியை நாம் கேட்போம். Father in heaven, we thank you this morning. We understand, Lord, many times we don't know how to pray. பரமண்டலத்தின் பிதாவே, அநேக வேளைகளில் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாதிருக்கிறோம். We make general prayers. ஆண்டவரே, நாங்கள் பொதுவாக ஜெபிக்கிறோம். We don't know how to pray specifically, God. குறிப்பாய் ஜெபிக்க நாங்கள் அறியாதிருக்கிறோம். We fail to understand your heart in prayer, Lord. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை நாங்கள் அறியாதிருக்கிறோம். We fail to be moved by the burden in your heart, oh God. உம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தினால் நாங்கள் அசிக்கப்படாதவர்களாய் இருக்கிறோம். We lack the compassion of Jesus when we pray, oh God. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உம்முடைய மனதுருக்கம் எங்களிடத்தில் இல்லை. So this morning, just like the disciples asked, we ask you to teach us to pray, Lord. ஆண்டவரே, சீடர்கள் கேட்டது போல நாங்கள் இந்த காலை வேளையிலே கேட்கிறோம். அப்பா, எங்களுக்கு நீங்கள் ஜெபிக்க போதி தருளும். So we depend on you this morning, Lord. ஆண்டவரே, உம்மை சார்ந்து இருக்கிறோம். Teach us how to pray, Lord. ஆண்டவரே, ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத் தாரும். We want to be able to pray the prayers that please your heart, oh God. ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். We want to be able to pray the prayers that would bring down the kingdom of God into the world, oh God. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமிக்குள்ளாய் கொண்டு வருகிற ஜெபங்களை நாங்கள் செய்ய விரும்புகிறோம். Lead us, Lord. ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும். Lord, even this morning there are people of God praying to you for several needs in their own lives, oh ஆண்டவரே, God. இந்த காலை வேளையிலும் ஜனங்கள் அப்பா அநேக தேவைகளுக்காக உம்மிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Your word says even before we pray, you know the need of our hearts, oh God. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க துவங்குவதற்கு முன்பாகவே உம்முடைய இருதயத்தின் காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். Because you are a good heavenly Father, we depend on you, God. நீர் ஒரு நல்ல தகப்பனாய் இருப்பதினால் நாங்கள் உம்மையே சார்ந்திருக்கிறோம். I pray, God, this morning you would fulfill the needs of your people this morning, God. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களின் தேவைகளை நீர் சந்திக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். Whatever be the needs that they've been praying for a long time, this week I pray would be a week of breakthrough for many people, Lord. ஆண்டவரே, நீண்ட நாட்களாக ஜெபித்து காத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வாரத்தில் நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். We thank you because you are a prayer answering God. ஆண்டவரே, நீங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. We give you all the glory and honor and praise, Lord. ஆண்டவரே, உமக்கு எல்லா மகிமை கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். In Jesus' name I pray. இயேசுவின் மூலம் பிதாவே. Amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ and the love of the Father and the sweet communing presence of the Holy Spirit be with us now and forevermore. Amen.